தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Nokia X6, அதாவது Nokia 6.1 Plus அப்படின்னு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபுல் இன்டெப்த் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உண்மையிலேயே நோக்கியா இந்தியாவில் ரீஎன்ட்ரி ஆயிடுச்சா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் Nokia 6.1 Plus அப்படின்ற பேரில் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஏற்கனவே அன்பாக்சிங் வீடியோவில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபிசிக்கல் ஓவர்வியூ எல்லாம் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ இதோடைய குயிக் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னன்றதை பார்த்துருங்க. 5.8 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கார்னிங் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட. ப்ராசஸர் Snapdragon 636 ப்ராசஸர். GPU Adreno 509. 4GB RAM கொடுக்குறாங்க. 64GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. ஹைப்ரிட் சிம் கார்டு ஸ்லாட் கொடுக்கறதுனால நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ரியரில் 2 கேமராஸ் கொடுக்குறாங்க. ஒன்று 16 மெகாபிக்சல் கேமரா f2.2 அப்பச்சர் சைஸில், இன்னொன்று 5 மெகாபிக்சல் கேமரா. ஃப்ரண்ட்டில் 16 மெகாபிக்சல் கேமரா கொடுக்குறாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது. 3060 mAh கொண்ட பேட்டரி இருக்குது. எல்லா விதமான சென்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதோடைய விலை 16,000 ரூபாய். முதல்ல நம்ம ப்ரோஸ்லேருந்தே பார்த்துடலாம். ஸோ முதல்ல பில்ட் குவாலிட்டி அண்ட் டிசைன். ஸோ பில்ட் குவாலிட்டி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பில்ட் குவாலிட்டியை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அதாவது ரொம்ப காம்பாக்டாக கையில் பிடிக்கிற மாதிரி இருந்தது. பின்னாடி வந்து கிளாஸ் பேக், சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃப்ரேமிங் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு ப்ரீமியம் ஃபினிஷாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்குது. நீங்கள் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் இது கிடச்சி கொடுத்துருந்தது. ஸோ அந்த விதத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜ் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ அதில் ஒரு பிக் தம்ஸ் அப். இரண்டாவதாக டிஸ்பிளே. 5.8 இன்ச் கொண்ட Full HD Plus டிஸ்பிளே. கலர்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கு வியூவிங் ஆங்கிள்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. ஈவன் அவுட்டோரில் கூட ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ வியூவிங் ஆங்கிள்ஸ்லேருந்து எல்லாமே நல்லா கொடுத்ததுனால ரொம்பவே நல்ல ஒரு டிஸ்பிளேவாகவும் இருந்தது. ஸோ டிஸ்பிளேவுக்கும் ஒரு தம்ஸ் அப். அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ். Snapdragon 636 ப்ராசஸர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் எல்லா விஷயத்தையுமே சூப்பர்னு சொல்லலாம். எல்லா கேம்ஸும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிச்சு. ஹீட்டிங் இஷ்யூம் எதுவுமே வந்து கிடையாது. ரேம் மேனேஜ்மெண்ட் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் 4GB ரேம் இருந்தாலும் உங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸும் ஈஸியாக வந்து டூகுள் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் யூஸ் பண்ணுறது சைனீஸ் வேரியன்ட் தான். ஸோ இந்தியன் வேரியண்ட்டுக்கும் அதற்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பக்கெல்லாம் உங்களுக்கு இந்தியன் வேரியண்ட்டில் கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அந்த விதத்தில் ரேம் மேனேஜ்மெண்ட் எல்லாமே சூப்பர்னே சொல்லலாம். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனை நமக்கு பின்பக்கமாக 2 கேமராஸ் கொடுக்குறாங்க. ஒன்று 16 மெகாபிக்சல் ப்ளஸ் 5 மெகாபிக்சல் கொண்ட கேமரா. f2.2 அப்பச்சர் சைஸில் EAA சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது எல்லாமே இமேஜஸ் நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். பட் ஒரு சில டைமில் கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷேடான மாதிரி இருக்கும். பட் பிரைட்னஸ்ல இருந்து மற்ற டைனாமிக் ரேஞ்சில இருந்து எல்லாமே வந்து நல்லா இருந்திருக்கு. உங்களுக்கு லைட்டிங் நல்லா இருந்து நீங்கள் எடுக்கும்போது அவுட்டர் கண்டிஷன்ல. பட் இதுவே நீங்கள் லோ லைட்ல நீங்கள் பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. நாய்ஸியா இருக்குன்னு சொல்லலாம் இமேஜஸ் எல்லாமே. இது சைனீஸ் வெர்ஷனா இருந்தாலும் இந்தியன் வேரியண்ட்லும் கிட்டத்தட்ட அதே போல தான் இமேஜஸ் இருக்குன்றது போல சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னா இது எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆயிடும். போர்ட்ரேட் ஷாட்ஸை பற்றி பார்க்கும்போது போர்ட்ரேட் ஷாட்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. எடுக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே எட்ஜஸ் எல்லாமே நல்லா டிரெக்ட் ஆயிருக்கு. ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய செல்ஃபிஸ் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி கேமரா உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கொண்ட செல்ஃபி கேமரா தான். ஸோ அதுவும் வந்து f2.2 அப்பச்சர் சைஸ்ல எடுக்கக்கூடிய எல்லா ஷாட்ஸும் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. அவுட்டர் கண்டிஷன்ல ரொம்பவே சூப்பரான ஒரு இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. இதுலயும் போர்ட்ரேட் ஆப்ஷன் இருக்கு. அந்த போர்ட்ரேட் ஷாட்ஸும் நல்லா வந்திருக்கு. பேட்டரி எப்படி நீங்க பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் போன்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பேட்டரி எனக்கு ஒரு நாள் வந்தது. நான் ஒரு ஆவரேஜ் யூஸ் பண்ணும்போது இதே வந்து நீங்க கால்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெவியா யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நாள் அப்படின்றது தான் வரும். ஸோ பேட்டரி வைஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் ஆவரேஜ் தான். பிகாஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய காம்படிஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இன்னும் ஃபேஸ் ஆகலாம் கொடுக்கல. மேபி ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணலாம். நாச் இருக்குது. நாச் வேணான்றவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணாலும் அதையும் வந்து ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ செல்லுலார் கால் ரிசெப்ஷன், கால் குவாலிட்டி எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்பீக்கருடைய குவாலிட்டி ரொம்ப லவுடாக இருக்குது. நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணும்போதும் ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஒரு ஆடியோ குவாலிட்டி கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். கான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உங்களுக்கு பேட்டரி லைஃப் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கிடையாது. அதே போல் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமரா ரொம்ப ஒரு மாடரேட்டான கேமரான்னு தான் சொல்லணும். பிகாஸ் கொஞ்சம் வேரியபிளாக இருக்குது. இதே நல்ல லைட்டிங்கில் எடுத்திங்கன்னா நல்லா வருது. ஸோ இதெல்லாம் தான் இதோட இருக்கக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோன் விலை 16,000 ரூபாய். இந்த 16,000 ரூபாய் விலைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ப்ரோஸ் எல்லாமே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காம்பாக்டாக நோக்கியான்ற பிராண்டிங்க்கு ஏற்ற மாதிரி ஓரளவுக்கு பில்ட் குவாலிட்டி, டிசைன், டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நீங்கள் டிக் பண்ணீங்கன்னா இந்த நோக்கியா பிராண்டிங்கோட சேர்த்து கண்டிப்பாக ஒரு வாங்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லலாம். 16,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பெஸ்ட் பை லிங்க் எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனை வேறு ஏதாச்சும் ஸ்மார்ட் ஃபோன் கூட கம்பேர் பண்ணணுமா?
எந்த ஸ்மார்ட் ஃபோன், ரெட்மி நோட் 5 ப்ரோ இல்லாட்டி எம்ஐ A2, போக்கோ F1, எந்த ஸ்மார்ட் ஃபோன் கம்பேர் பண்ணலாம் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வரக்கூடிய வாரங்களில் அதுக்குண்டான கம்பேரிசன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். ஒருவேளை உங்ககிட்ட 16,000 பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்குவீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.